ஃபஸ்ட்டு அவர் பாவத்தில் இருந்தார் உளுந்தாருன்னு உனக்கு தெரியுமா? சும்மா நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது கதை சொல்லுவீங்க, அதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ஒரு ஜனங்கள் இருக்குது, அதில் வாங்கி திங்குறீங்களே. ஐயோ, இப்படி பண்ணாரா அப்படி பண்ணாரா அப்படி பண்ணாரா ஒருத்தர் அப்படியே பெரிய எப்படி சொல்கிறது, ஃபாரின்லேருந்து ஒருத்தர் போடுற வீடியோ. அதனால் உங்களுக்கு என்ன பைசா லாபம்? ஆனால் எங்கள் அண்ணன் என்ன பண்ணார், இதுங்க பேச்சை கேட்டு என்ன வெளியே துரத்துனார், நாயே துரத்துன மாதிரி. இந்த சைடு வந்தீங்கன்னா உன் மேலே கேஸ் போட்டுருவேன், உன் மேலே டெஃபமேஷன் கேஸ் போட்டுருவேன், வேறு கேமரா இருக்குது உன்னை பார்க்குது, நீ பைத்தியக்காரியும் உனக்கு கேஸ் போட்டுருவேன்னு என்ன அனுப்புனாங்க வெளியே. நான் அந்த கேஸ் போடுறதுக்கோ என்ன நீங்கள் ஜெயிலில் போட்டு போடுறதுக்கோ இல்லை என் மேலே என்னை வந்து கோர்ட்டுக்கு இழுக்கிறதுக்கோ நல்லா பயப்பட போகிறது கிடையாது. இது கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன், பிரபீன் நீனோ மாதிரி 1000 பேர் வந்து கேட்பாங்க. ஜான் ஜபராஜுக்கு ஒரு உடன்பிறவா தங்கை. ஜான் ஜபராஜ் மிகவும் அதிகமாக நேசிக்கிற ஒரு பெண். ஒரு 6 மாதங்களுக்கு முன்பாக என்னை மற்றும் பலரை திட்டி வீடியோ போட்டிருக்கிறது அந்த பெண். காரணம், ஜான் ஜபராஜை குறித்த உண்மைகளை சொன்னதற்காக. ஃபஸ்ட்டு அவர் பாவத்தில் இருந்தார் உளுந்தாருன்னு உனக்கு தெரியுமா? சும்மா நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது கதை சொல்லுவீங்க, அதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ஒரு ஜனங்கள் இருக்குது, அதில் வாங்கி திங்குறீங்களே. ஐயோ, அதனால் உங்களுக்கு என்ன பைசா லாபம்? அதன் பிறகு அந்த பெண்ணை ஜான் ஜபராஜை அடித்து துரத்தி இருக்கிறான். ஆனால் எங்கள் அண்ணன் என்ன பண்ணார், இதுங்க பேச்சை கேட்டு என்ன வெளியே துரத்துனார், நாயை துரத்துன மாதிரி. சரி, இதை குறித்தெல்லாம் பார்ப்பதற்கு முன்பதாக ஜான் ஜபராஜ் தற்போது எங்கே போனாலும் கூட போய் கல்லாக்காதலையும் கூட்டிக் கொண்டு போகிறான். அவன் அப்படி போகிறதை பின்னணியிலே இசை போட்டு அதை ஒரு ரீல்ஸ் போட்டு தள்ளுகிறார்கள், ஏதோ அவன் பெரிய இவன் போல. இவனுக்கு பின்னணியிலே ஒலிக்கின்ற இவன் பாடின இந்த பாடல் பொருந்தாது. மாறாக உண்மையிலே இவனுடைய வாழ்க்கைக்கு ஏற்றபடி இந்த பாட்டை எப்படி பாட வேண்டும் என்று சொன்னால் இப்படி இருக்க வேண்டும். அழைத்தவனே, கள்ள காதலி கொடுத்தவனே, என்னை பின்பற்ற ஆயிரமே, சாத்தான் வஞ்சகம் இதுதானே. ஜான் ஜபராஜுக்கு சொந்தமாக கூட பிறந்த ஒரு தங்கை இருந்தால் கூட இந்த அளவுக்கெல்லாம் பாசம் காட்ட முடியாது. அந்த அளவுக்கு இந்த பெண் பாசம் காட்டி பேசுகிறான். கடந்த நாட்களில் நான் வந்து ஜான் ஜபராஜ் அண்ணா வந்து நிறைய சர்ச்சையில் சிக்கும் போது நான் வந்து அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி நான் வீடியோஸ் எல்லாம் போட்டிருந்தேன். ஜான் ஜபராஜ் இப்போது அந்த பெண்ணை அடித்து துரத்தி வெளியே விட்டு விட்டான். இப்பொழுதும் அந்த பெண் ஜான் ஜபராஜ் மிக மிக நல்லவன் என்றுதான் பேசுகிறார். அப்போ யார் தான் தப்பு? நான் வந்து அண்ணனை பார்த்து கிட்டத்தட்ட வந்து பல வாரங்கள் ஆகுது. என்னோட பர்சனல் இதிலெல்லாம் நீங்கள் தலையிடாதீங்க, அதை பற்றி நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி தான் சபையிலையுமே யாரையும் பேச விடாமல் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் வந்து சில விஷயங்கள் வந்து மேரேஜுக்குள்ளே இல்லாமல் மேரேஜுக்கு வெளியே இருக்குது. எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸு இந்த மாதிரி காரியங்கள் வந்து ஒரு சபை போதகர்னு தன்னை முன்னிறுத்தி கொள்ளுகிறவர் பண்ணும்போது வந்து இதை எப்படி கண்டுகொள்ளாமல் போகிறது? யார் யாரெல்லாம் இதை எதிர்த்து பேசினாங்களோ அவங்க எல்லாரையுமே அவங்க லைஃப்ல இருந்து அவங்க எராடிகேட் பண்ணிட்டாங்க. எல்லாரும் சைடு கிக்கோட போறாரு, கள்ளக்காதலியோட சபை நடத்துறாரு, இப்படிலாம் சொல்றாங்களேன்ட்டு சபைக்குள்ளேயுமே நிறைய பேருக்கு வந்து கவலை இருக்கு. இது வந்து அவரோட செவிக்கு போகலன்னு தான் சொல்லணும். அந்த பர்த்டே அன்னைக்கு நடந்த விஷயத்துல வந்து எனக்கு ஒரு சில விஷயங்கள் ரொம்ப தப்பா பட்டுது. அவர் வந்து மேடையில் வச்சு அந்த பெண் வந்து ஆக்சுவலி அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உண்மையாக வந்து நேசிச்சிருந்தாங்கன்னா அவங்க லைஃப்பை விட்டு என்றைக்கோ போயிருந்திருப்பாங்க. இந்த ரேமா தேயா கேத்ரின் இது வரைக்கும் நான் அந்த பேரை சொன்னதில்லை. சரி, நம்ம ஒரு பொண்ணை அசிங்கப்படுத்தக்கூடாது, அதை பற்றி பேசக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் அவங்க இந்த அளவுக்கு வந்துட்ட பிறகு இதுக்கு மேலே பேசாமல் இருந்தாலும் வேஸ்ட்டு தான். சரிங்க, அவங்க முன்னாடி உண்மையெல்லாம் அவங்க லவ் பண்ணல, ஏதோ வந்த வரைக்கும் லாபம் தான் இன்னி வரைக்குமே அவங்க வந்து எங்கள் அண்ணனை வந்து டேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதில் வேற அவங்க சொல்லியிருக்காங்க ஜான் ஜபராஜ் வந்து 25வது பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு வந்து இது புதுசே கிடையாது, இது அவங்களுக்கு வந்து ரொம்ப பழசு தான். ஜான் ஜபராஜோட கள்ளக்காதலிக்கு ஜான் ஜபராஜ் 25வது ஆளா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அவளுக்கு ஏற்கனவே பல ஆட்கள் இருந்தார்கள். பெண் 2014 பலரை ஏமாற்றி கழட்டி விட்டிருக்கிறது. இந்த பையன் இவளுடைய லவ்வாம் மைனாம் ரகசிய புத்தகம். இது என்னது? இது ஒரு கெட்ட வார்த்தை.
இது எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த கள்ளக்காதல் குடும்பத்தினுடைய பின்னணியை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவங்களுக்கு நிறைய பாய் ஃப்ரெண்ட்ஸை வச்சுக்கிறதும் வெட்டி விடுறதோ தேவையை யூஸ் பண்ணிட்டு தேவையில்லாதப்போ கழட்டி விடுறதுன்றது அவங்களுக்கு வந்து அது கை வந்த கலை. சரிங்களா? இதுக்கு அவங்க டோட்டல் குடும்பமே இதில் வந்து ஒத்துழைப்பாக இருக்காங்க. ஏன்னா காசு பணம் ஏசியின் உதவியில் ஆழமான படுகொலி. அந்த ஆழமான படுகொலியில் வந்து இப்போ அண்ணன் விழுந்து எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியாமல் இருக்காங்க. இதே மாதிரி தான் ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு எல்லாரும் ரொம்ப அஃபெண்ட் ஆகி இதை உடனே நீ அழிக்கிற, இல்லைன்னா உன் மேலே கேஸ். நான் அந்த கேஸ் போடுறதுக்கோ என்ன நீங்கள் ஜெயிலில் போட்டு போடுறதுக்கோ இல்லை என் மேலே என்னை வந்து கோர்ட்டுக்கு இழுக்கிறதுக்கோ நல்லா பயப்பட போகிறது கிடையாது. இது கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன், பிரபீன் நீனோ மாதிரி 1000 பேர் வந்து கேட்பாங்க. அந்த பெண் அவ்வளோ அசிங்கப்படுத்துகிறான். லிட்ரலாக ஒவ்வொரு வாட்டி ஸ்டேட்டஸ் வைக்கிறேன்ற பேரில் அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறான். டெல்லியிலா அவ பேர் எசபெலின் ஆவி வேசித்தனம் பண்ணிட்டு அப்படியே ஐ எம் பாஸ்டர் அண்ட் ப்ரீச்சர்னா ஹூ செட் யூ ஆர் பாஸ்டர்? எதை வச்சு உன பாஸ்டர் ப்ரீச்சர் நாங்க ஏத்துக்கிறது? Hi, I'm Rema Catherine Ravichandran. I'm a pastor, I'm a preacher. என்ன அசிங்கம் பண்ணிட்டு இருக்கிற நீ? எவ்வளோ ஒரு அசிங்கம்! நீ காசுப்பட்டு அவங்கள என்னென்னவோ பேசி என்னென்னவோ பிளாக்மெயில் பண்ணி நீ என்ன வேணாலும் சொல்லிப்படி. என்னை கையை பிடிச்சி இழுத்துட்டான், என்னை வந்து அசிங்கப்படுத்திட்டான், என் கூட டேட் பண்ணிட்டான், இப்போ வந்து எனக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, எனக்கு ரொம்ப அசிங்கமாக போச்சு, உன்னை தவிர வேற யாருமே இல்லைன்னு சொல்லிப்படி. நீன்னு சொல்லி இப்போ எங்கள் அண்ணனை கைக்குள்ள வச்சுட்டு இருக்க. லிட்டரலாக எங்கள் அண்ணன் வாழ்க்கையை நாசமாக்கிட்டு இருக்கிற நீ. எவ்வளோடி காசு வேணும் உனக்கு? இந்த மாதிரி வேசித்தனம் பண்ணிட்டு இடுப்பு கீழே சூப்பி போக பண்ணுவாரு. இதுக்கு இந்த அபிகாயில் கூட்டு அவ குடும்பம் நல்லா இருக்கணும்னு ஊர்ல இருக்கிறவங்களெல்லாம் சேர்த்து விட்டுட்டு இருக்கிறா. ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் தாண்டி கூப்பிட்ட, ஸ்பிரிச்சுவல் டாடா தானே உனக்கு. என்னோட ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் அப்படித்தானே போய் நம்பர் வாங்கினேன். எனக்கு கவுன்சிலிங் கொடுங்க, எனக்கு ஸ்பிரிச்சுவல் ஃபாதரா இருக்குன்னு உன்னை படிக்க வச்சவருக்கு செய்யற நன்றியா இது? ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் தானே கூப்பிட்ட ரேமா. இது எப்போ உனக்கு ஃபிளாட் பண்ண தோணுச்சு? ஸ்பிரிச்சுவல் ஃபாதரை எங்க நடக்கும் இந்த அசிங்கம்? எல்லாருக்கும் தெரியட்டும், எல்லாரும் கேள்வி கேட்கட்டும். இது எங்க அண்ணனுக்கு போய் ரீச் ஆகட்டும், அவருக்கு தெரியட்டும், உண்மை தெரியட்டும். வெளியே இருந்து பார்க்கும் போதுதான் தெரியுது எவ்வளவு அசிங்கமா இருக்குன்றது. இப்போ இந்த பெண் பேசியதிலே ஜான் ஜபராஜ் மீது உள்ள பாசம் தெரிகிறது. அந்த பாசத்தின் விளைவாக ஜான் ஜபராஜ் நல்லவன் தான், அவன் தெரியாமல் மாட்டிக்கொண்டான். ஆனால் அவர்கள் ஜான் ஜபராஜை கெடுத்து விட்டார்கள் என்கிறதாக பேசுகிறார். இது உண்மையா? இல்லை. சில பெற்றோர்கள் இருப்பார்கள், தங்கள் பிள்ளைகளை அதிகமாக நேசிப்பார்கள். அந்த பிள்ளை பல தவறுகள் செய்யக்கூடியதாக இருக்கும். அப்போ அது பெற்றோர்கள் என்ன செய்வார்கள்? என் பிள்ளை ரொம்ப நல்லவங்க, அவன் தான் இந்த பிள்ளையை கெடுத்துட்டான், என் பிள்ளை ரொம்ப நல்லவன், அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, வாயில விரல் வச்சா சப்பா கூட தெரியாது, ஆனால் பக்கத்து வீட்டு பிள்ளை அவனை கெடுத்துட்டான் என்று சொல்லி பழியை தூக்கி அடுத்தவர்கள் மீது போடுவார்கள். அதே போல தான் இந்த பெண் சொல்லி கொண்டிருக்கிறார். ஜான் ஜபராஜ் அண்ணன் ரொம்ப நல்லவங்க, ஆனால் இந்த ரேமா தான் அவளை கெடுத்தது, அவளுடைய குடும்பம் மொத்தம் பணத்துக்காக இவனை கெடுத்த ட்ராப் பண்ணி விட்டார்கள், அண்ணன் ரொம்ப பாவங்க, அண்ணனுக்கு வரல வச்சா சப்ப கூட தெரியாதுங்க என்பதாக சொல்லியிருக்கிறார். எல்லாரும் அசிங்கப்படுத்துறாங்க. இதுல மீடியால இன்னும் கேவலப்படுத்துறாங்க. எல்லாம் தெரிஞ்சே அவர் பண்ற மாதிரி. சத்தியமா சொல்றேன், ஜான் ஜபராஜ் அண்ணனுக்கும் இந்த ரேமா கேத்ரினுக்கும் சம்பந்தமே கிடையாதுங்க. அவ ஏதோ ஹனி ட்ராப் பண்ணி வச்சிருக்கா, இதுதான் உண்மை. ஜான் ஜபராஜுக்கு எதுவுமே தெரியாது, அவன் நல்ல பிள்ளை, எதுவுமே தெரியாது, அப்பாவி. அந்த பொண்ணு தான் அவனை ஏமாத்துச்சு, இவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, அப்படித்தானே? அடுத்து தாராபுரம் ராஜா என்கின்றவனிடத்திலே ஜான் ஜபராஜ் போன போது ஆளுயிரா மாலை போட்டு ஜான் ஜபராஜ் ஒரு காமக்கண்ணன் என்கின்ற ரீதியிலே வரவேற்பு கொடுத்தான் அல்லவா ராஜா. அந்த இடத்திற்கு ஜான் ஜபராஜ் தன்னுடைய கள்ளக்காதலியோடு கூட தான் போனான். 2 பேரும் சேர்ந்து குத்து விளக்கு ஏற்றுகிறார்கள். அது பத்தாதுன்னு அந்த ராஜா வேற கண்ணன் நடுவிலே பிரபீன் போடும் போது உனக்கு என்னது அசிங்கமா இல்ல? மோகினி ஆட்டம் கேட்டுச்சா எங்க அண்ணனுக்கு? காணாது நான் இன்று நான் இல்லையே கனப்படுத்தல, நீ கனவீனப்படுத்தின எங்க அண்ணனை. ஒரு பொம்பளை உமனைசர் மாதிரி எங்க பிக்சரைஸ் பண்ணி நிக்க வச்ச. நெஞ்சிலே பாட்டு கேக்குதா உங்களுக்கு? என்ன அசிங்கம் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? கண்ணன் எங்க அண்ணன் எந்த விக்கிரகத்தோட எங்க அண்ணனை போட்டு இது ஈக்குவல் பண்ணி பாக்குறீங்க? ராஜா செய்ததான் தப்பு. எங்க அண்ணன் பாவங்க, அண்ணனுக்கு ஒண்ணுமே தெரியாது,
அண்ணனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. அண்ணன் போய் சும்மா மாலையை போட்டுட்டு நின்னாருங்க. இந்த ராஜா தான் எல்லா தப்பும் பண்ண. அண்ணனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அண்ணன் ரொம்ப நல்லவங்க. அன்புக்குரியவர்களே, ஒருத்தர் மீது பாசம் வைப்பது தவறல்ல. ஒருத்தர் மீது பாசம் வைக்கிறதுக்காக அவர்கள் நல்லவர்கள் போலவும் அவர்கள் மற்றவர்களால் கெடுக்கப்பட்டவர்கள் போலவும் காட்டக்கூடாது. எப்படி இந்த பெண் சொல்லுகிறபடி ரேமா கேத்ரின் ஒரு வேசியோ, ஜான் ஜபராஜுக்கும் அதுதான். ஜான் ஜபராஜ் என்ன சின்ன குழந்தையா? இல்லை ஒன்றும் தெரியாத குழந்தைன்னா எதுக்கு தேவ ஊழியன்னு சொல்லிக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு தெரிகிறேன். உண்மையிலே அவன் தேவ ஊழியன் அல்ல. இந்த ரேமா கேத்ரின் சொன்னுகிறாளோ, ஐ எம் அ பிரீச்சர் அண்ட் பாஸ்டர் என்று சொல்லி என்ன பாஸ்டரா இப்படி எல்லாம் கேள்வி கேட்கிறா இல்லவா? இதே கேள்வியை தான் ஜான் ஜபராஜிடமும் கேட்க வேண்டும். ஜான் ஜபராஜ் தான் என்ன சொல்லிக்கிறான்? நான் தேவ ஊழியனாக்கும், எனக்கு வரம் இருக்கிறது, அற்புதம் செய்வேன் என்றெல்லாம் போய் சொல்லி திரிக்கிறான் அல்லவா? பாடல் எழுதுவதெல்லாம் திறமை. கண்ணதாசன், வாலி போன்றவர்கள் எல்லாம் இதை கடல அற்புதகரமாக பாடல் எழுதுகிறார்கள். இசையமைப்பதை இளையராஜா, ஏஆர் ரஹ்மான் போன்றவர்கள் செய்கிறார்கள். அது ஒரு திறமை சார்ந்தது. அதற்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் ஜான் ஜபராஜ் என்ன சொல்லுகிறான்? நான் ஒரு தேவ ஊழியக்காரன் என்று சொல்லி அநேக இளைஞர்களை கெடுத்துக் கொண்டிருக்கிறான் அல்லவா? ஜான் ஜபராஜன் தேவ ஊழியன் அல்ல என்பதை சொல்ல வேண்டும். அதான் இந்த பெண்மணி செய்ய வேண்டியது. சரி, இந்த ஜான் ஜபராஜுக்கு நல்லது நினைத்து ஜான் ஜபராஜை இந்த பெண் தான் கெடுக்கிறாள் என்றெல்லாம் புத்திமதி சொல்ல போய் என்ன நடந்தது? ஆனா எங்க அண்ணன் என்ன பண்ணாரு? இதுங்க பேச்சை கேட்டு என்ன வெளியே துரத்துனாரு. நாயை துரத்துன மாதிரி. இந்த சைடு வந்தீங்கன்னா உன் மேல கேஸ் போட்டுருவேன், உன் மேல டெஃபமேஷன் கேஸ் போட்டுருவேன். வேற கேமரா இருக்கு, உன்னை பாக்குது, நீ பைத்தியக்காரின்னு உனக்கு கேஸ் போட்டுருவேன்னு என்ன அனுப்புனாங்க வெளியே. என்னால அவர் ரீச் பண்ண முடியல, பேச முடியல. அண்ணா அண்ணா அண்ணான்னு உருகிட்டு இருக்கிறேன். ஆனா அண்ணா கிட்ட பேச முடியாது எங்களால. நான் கொடுத்த சாப்பாடு போய் ரீச் ஆகல. நான் ஆசையா கொண்டு போய் கொடுப்பேன், அதெல்லாம் ரீச் ஆகல. உன் சாப்பாடெல்லாம் வெளியே கொட்டிட்டாங்க, இனிமே சோறுலாம் கொண்டு வராத. அவங்க உட்கார்ந்து ஸ்டேஜ்ல விக்கிக்கிட்டு இருப்பார், தண்ணி கொடுக்க கூட ஆள் இருக்காது. மட்டுமல்ல, ஜான் ஜபராஜ் தன்னுடைய சர்ச்சிலே மக்களுக்கு வேதாகமத்தை எந்த அளவுக்கு திரித்து பேசுகிறான் பாருங்கள். ஆவிக்குரிய டைவர்ஸா. கல்யாணம் ஆகாம ஒருத்தர் கூட பேசுறதோ பழகுறதோ ஒரு கூட உறவுல இருக்கிறது தப்புனா தப்பு தான், எக்ஸ்டர்னல் அஃபேர் தான். இது எந்த வகையிலும் இது பண்ண முடியாது. அவங்க சொன்னாங்க ஆவிக்குரிய டைவர்ஸ். என்னது ஆவிக்குரிய டைவர்ஸ்? எந்த லால இருக்கு? நீங்க பேசுற லாலையும் அது கிடையாது, பைபிள்லயும் அது கிடையாது. தேவையில்லாத டாக்டரின்ஸ் எல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா அப்புறம் கள்ள தீர்க்கதரிசி, கள்ள போதகர் தான் சொல்லுவாங்க. இஷ்டத்துக்கு எல்லா கதையும் இருக்கிறது. வஸ்தியா இருந்தா பொண்டாட்டி வஸ்தியாமா, இந்த அம்மா அவங்க எஸ்தராமா. என்ன கதை இது? அந்த ராஜாவே ஃபர்ஸ்ட் ரசிக்கப்படாத ஒரு மனுஷன் கேட்ட இந்த அம்மா எஸ்தராமா. எந்த வகையில நியாயம்? இவ பேர் டெலீலா. சாம்சனை கெடுக்க வந்த டெலீலா இவ பேரு. இதுதான் அவங்க எங்க சர்ச்சில் அவளுக்கு வச்சிருக்க பேரு. அவர்கிட்ட இருக்கிற ஒரு காசு வரைக்கும் எல்லாம் காணாம போற வரைக்கும் அவ விட்டுட்டு போக மாட்டா. இதுதான் அவங்க மேல இருக்கிற பேர். மனைவியை டைவர்ஸ் பண்ணி இன்னொரு கள்ளக்காதலியை ஏற்றுக்கொள்வது வேதாகமத்திலே சொல்லப்பட்டது. அதற்கு அகாஸ்வேரு ராஜா வஸ்தியை விரட்டி விட்டு எஸ்தரை திருமணம் செய்ததை மேற்கோள் காட்டுகிறானா? என்னையா இது? அன்புக்குரியவர்களே, உண்மையிலே ஒருவர் மீது உண்மையான பாசம் இருந்தால் அவர்கள் நரகத்துக்கு போகக்கூடாது என்று தோன்றும். அப்படி என்றால் நீ செய்வது பாவம், நீ ஊழியனாக இருக்க தகுதியற்றவன் என்று சொல்ல வேண்டுமே தவிர, என் அண்ணன் பாவங்க, அவன் உண்மையிலே தேவ ஊழியன் தாங்க, மற்றவங்க தான் ஹனி ட்ராப் வச்சாங்க, அவன் அதில் விழுந்துட்டாங்க, அண்ணனுக்கு ஒன்றுமே தெரியாதுங்க என்கிறது போல முட்டு கொடுக்கக்கூடாது. உணர்வடையுங்கள்.